காவிரி டெல்டா மாவட்டங்களில் புகையான் பூச்சி தாக்குதலால் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர், நாகை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது நெற்கதிர்கள் விளைச்சல் அடைந்துள்ள நிலையில் திருவாரூரில் பல இடங்களில் புகையான் பூச்சி தாக்குதல் பாதித்துள்ளது. இதனால் கதிர்கள் பதர்களாகி உள்ளன. இந்த பாதிப்புகளை தடுப்பது குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் எவ்வித ஆலோசனைகளும் வழங்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாங்களே தேர்ந்தெடுத்து மருந்துகள் தெளித்தும் பயன் கிடைக்காமல் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் தங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். போன வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. இந்த வருஷம் ஏதோ கொஞ்சம் தண்ணி எல்லாம் வந்துங்க, சாகுடியெல்லாம் பண்ணும் பொழுதுங்க புகையான் தாக்கி ரொம்ப ஒண்ணுமே சரியில்லாத நிலைமைக்கு ரொம்ப மோசமா இருக்குங்க. அதனால நாங்க ஏழை விவசாயிகள் எல்லாம் ரொம்ப விலைக்கு டப்ப உள்ள விதை வாங்கிங்க, விதையும் கிடைக்க முடியாத சூழ்நிலையில வாங்கிங்க நாங்க சாகுபடி பண்ணியிருக்கோம். தமிழக அரசு ஏதாவது எங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணி எங்களுக்கு நல்ல விதமான ஒரு இதை செஞ்சாங்கன்னா வர்ற பீரியடுக்கு நாளுங்க ஒரு விதை முதலுக்கு நாளுங்க எங்களுக்கு செய்யறதுக்குங்க ஒரு ஆவணம் நல்லா கிடைக்கும். புகையான் தாக்குதலின் பாதிப்பிலிருந்து சிறு குறு விவசாயிகள் மீள முடியாத நிலையில் இது தொடர்பாக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாய அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன.